ஐயோயோ, என்னடா இது? ஒரே ஒரு மனுஷன் தளபதி விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்டை கண்டு ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் பயப்படுறீங்களா? ஷோ, சத்தியமாக எனக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது. இப்போது கோர்ட்டில் கிடைக்க வேண்டியது என்ன? நீதி. அதுக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள்லேருந்து எத்தனையோ கோர்ட்டு கேஸு நியூஸு இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி தட்டப்புட்டலான விஷயம்லாம் தளபதி விஷயத்தில் மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனநாயகம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டியது. அதுக்கு ஒரு நாள், அதுக்கு ஒரு ஃபியூ டேஸ், லைக் ஜனவரி 5 இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு, சிபிஎஃப்சி கேஸ் போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ 8 ஃபைனலாக பிடி ஆஷான்றவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, யூஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க, படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணாங்க, அங்கேருந்து இல்லை எனக்கு இவங்க எங்களுடைய முழு வாதத்தை கேட்கல, ஒரே நாளில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, எங்களோட எல்லா என்கொயரிஸும் பார்த்துட்டு இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி அங்கேருந்து பெஞ்ச் கோர்ட் போனாங்க 2 ஜட்ஜோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக. அப்போ நம்ம கேவிஎன் என்ன பண்ணாங்க, அங்கேருந்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க, இல்லை எங்களுக்கு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும், நீங்கள் இவ்வளோ நாள் லேட் பண்ணா எப்படின்னு சொல்லிட்டு. சுப்ரீம் கோர்ட்டில் என்னடானா, இல்லை நாங்கள் இதை விசாரிக்க முடியாது, நீங்கள் பெஞ்ச் கோர்ட்டே போங்க, அங்கேருந்து ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். அங்கே இப்போ ஃபைனல் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 20 டபுள் ஜட்ஜ் உட்காடுறாங்க, 2 பேர் வாதத்தையும் கேட்குறாங்க. யார்? சிபிஎஃப்சி, கேவிஎன் 2 பேர் வாதத்தையும் கேட்குறாங்க. கேட்டுட்டு 5 நாள் டைம் எடுத்துக்கிறாங்க. 5 இல்லை 7 நாள் எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி 27. இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் மறுபடியும் கோ பேக் டு பிடி ஆஷா. யார்? ஜனவரி 8 அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, யூஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருங்கன்னு, நீங்கள் அவங்கள்ட்டே மறுபடியும் போங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஹைகோர்ட் மறுபடியும் அனுப்பியிருக்காங்க. இது என்னங்க இது? பருத்தி மூட்டை குடல்லே இருந்திருக்கலான்ற மாதிரி ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய வன்மமா? யோ படத்துக்கு ஆள் அந்த ஒரு மனுஷன் மேலே எவ்வளோ ஒரு வன்மம், எவ்வளோ ஒரு பயம். அந்த வேட்டைக்காரன் படத்தில் தலைவன் சொல்லாதுருமா, பயம் எப்படியெல்லாம் வேலை செய்து பார்த்தியா பையா, அந்த மாதிரி இந்த தளபதி விஜயை கட்டா ஒரு பயப்படுறீங்களே ஸ்டேட்டில் சென்ட்ரல். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் டைட்டில் கார்டை மாற்றிக்கிறோம். எப்படியோ இந்த February ரிலீஸ் பண்ண விட மாட்டீங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் தானே. தளபதி விஜய்லேருந்து தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அப்படின்னே போட்டுட்டு முதலமைச்சர் படமாக நாங்கள் கொண்டாடிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் படமாக ரிலீஸ் ஆக போகிற மாசான படம் ஹிஸ்ட்ரியிலே இதுதான் நினைக்கிறேன். அப்படியே கொண்டாடிக்கிறோம்.